என்ன மேனேஜர்? அம்மா வீல் பஞ்சர் அடிச்சீங்க. அம்மா பக்கம் தான் நடந்தே போயிடலாங்க. அப்படியா? நான் 2 நிமிஷத்துல சரி செய்யறேன். மேனேஜர் நாங்க முதல்ல போறோம், நீங்க அப்புறம் வந்து. சரி. ஐயோ, என்னால இனிமே நடக்கவே முடியாது. என்ன கொண்டு போய் வீட்டுல போட்டுடுங்க. என்ன லதா அப்படி சொல்றேன்? சார் 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 வாங்க சார் வாங்க. பாபுவா? என்னப்பா? ஒண்ணு இல்ல. இது யார் தெரியுதா உங்களுக்கு? ஓ தெரியுமா, நம்ம கேப்டன் சுந்தரத்தோட பொண்ணு லதா. ஓ லதா, இவரு தெரியுமா? தெரியும், எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். சரி, இவர் தான் எனக்கு வேட்டை சொல்லி கொடுத்தவர். சார் ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன? லதாவை அவங்க வீட்டுல கொண்டு விட முடியுமா? ஓ அனுப்பு. லதா இவரோட போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். தைரியமா போ, மிருகங்கள்லாம் இவரை பார்த்தா பறந்துடும். பயப்படாம வாமா. சரி பாருங்க, நீங்க சீக்கிரம் வாங்க. முடியல. சிறுத்தையோட கட்டி புரண்டு இருக்கு, புதற்குள்ளே போயிட்டாரு. புதற்குள்ளையா? எங்கம்மா? இங்கதான். பாபு, இது மேனேஜர் போட்டிருந்த துணிதான். அவர் என்ன ஆனாரோ தெரியலையே. பாபு, இனிமே மேனேஜரை நம்மால பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? ஆமாமா, இந்த பள்ளத்துல வந்தவங்க யாரும் மீண்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? இதுக்கு அடியில் ஓடுற ஆத்துல இருக்கிற முதலைகள் யாரையும் உயிரோட விட்டு வச்சதே கிடையாது. பாபு, உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், வேட்டுக்கு போய் தாயும் குட்டியுமா இருக்கிறது பிரிக்காது, கணவனும் மனையுமா இருக்கிறது கொல்லாது. கேட்டியா? உன்னுடைய தவறுனால மேனேஜர் இன்னைக்கு என்ன கதை ஆயிடுச்சு பாத்தியா? மிருகத்தை போய் மனிதனை கூப்பிட்டு பேசுறீங்களா? மிருகமா இருந்தாலும் அதுகளுக்கும் பந்தம், பாசம், உணர்ச்சி எல்லாம் இருக்குடா. அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. வீட்டுக்கு வா. பேசாம வாடா. என்ன பாபுவை கொள்ள சிறுத்தைகளை அனுப்பிச்சோம்னா என்ன ஆச்சு? 2 சிறுத்தையில அவன் பெண் சிறுத்தையை சுட்டு கொண்டுட்டான். கவலைப்படாதீங்க, பெண் சிறுத்தையை பறி கொடுத்த ஆண் சிறுத்தைக்கு வெறி வந்துடுது. அதனுடைய குணம் எனக்கு தான் தெரியும். பாபுவை பழி வாங்காம விடவே விடாது. அதுல இந்நேரம் அவன் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கு.
என்னாச்சா? அந்த பெண் சிறுத்தை நீ சுட்டு கொன்னதுனால அந்த ஆண் சிறுத்தை காட்டுல என்ன பழி வாங்க வந்தது? இப்ப உன்னை வஞ்சம் தீர்த்துக்கிறதுக்கு வீட்டுக்கே வந்துருச்சு. பேசுறதுக்கு நேரம் இல்லமா, முதல்ல அந்த சிறுத்தை சுட்டு கொண்டு வந்துடுறேன். பாபு வேண்டாம், நான் சொல்றது கேளு. எப்போ அது இவ்வளவு தூரம் வந்துருச்சு? அப்பவே சுட்டு கொண்டு இருக்கோம். ஒரு தடவை வந்து கண்டுகிட்டா இனி அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டு வைக்கவே கூடாதுமா. நகருங்க. பாபு இப்ப நீ போக கூடாது. சத்தியமா சொல்றேன், இப்ப நீ வெளியே போனே உனக்கு முந்தி நான் போய் சிறுத்தைக்கு பலியாயிடுவேன். வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. இப்படியே விட்டு வச்சிருந்தா ஆபத்து. ஆமாமா, சிறுத்தையை விட்டு வச்சா அண்ணனுக்கு ஆபத்து, அண்ணனை விட்டு வச்சா சிறுத்தைக்கு ஆபத்து. ஆனா ரெண்டு பேருமே சமாதானமா போறதுக்கும் சான்ஸே இல்லை. சிறுத்தை சமாதானமா போனாலும் போகும்போது இருக்கு, அண்ணன் நடனா துப்பாக்கி கையுமா சுத்திட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஜோக்கர், வேட்டுக்கு போகாம வீட்லயே இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா அண்ணனுக்கா பொண்டாட்டு மேல இருக்கிற பிரியத்தினால அவன் வீட்டை விட்டு நகர மாட்டான்ல? ஓ ஆமா ஆமா, பொண்டாட்டி மேல பிரிய இருந்தா வீட்டை விட்டு நகர மாட்டான். நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், உனக்கு லதா வீடு தெரியுமில்ல? லதா தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போகணும். நம்ம போறோமா? ஆமாண்டா. ஏன் அவங்களுக்கு நம்ம வீடு தெரியாதா? வரமாட்டாங்க. சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியா? சரி சரி, போய் படுத்துக்க. படு. அம்மாவும் போயிட்டாங்க, அண்ணனும் போயிட்டாரு. சிறந்த ஜன்னல், சிறுத்தை வந்த வழி, இங்கு நான் தனியே.